ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஜெய ஹெல்த் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் காரசாரமான மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு அரை கப் பொரிகடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும். அரைச்ச பொரிகடலையை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சு சலடாக வச்சு இந்த மாதிரி சளிச்சுக்கிடணும். ஏன்னா பொரிகடலையில் கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு அரைப்படாமல் கொஞ்சம் கப்பி இருக்கும். நம்மளுக்கு நைஸாக கிடைக்கணும் பொரிகடலை மாவு. அடுத்து அதே மாதிரி கடலை மாவு அரை கப்பு போட்டு அதையும் நல்லா சளிச்சுக்கோங்க. சளிச்சுட்டு அடுத்து ஒரு கப் பச்சரிசி மாவு அதையும் போட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. மாவில் எதுவும் கப்பி எதுவும் இருந்தால் நம்ம பக்கோடா புளியும் போது துவாரத்தை அடைச்சிக்கிடும். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், பூண்டு பொடி 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 3/4 டீஸ்பூன், வெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் அல்லது டால்டா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, ஊற்றினா மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மாவு பிசையணும். மாவு நல்லா பிசைஞ்சிருந்தீங்கன்னா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாது, சாஃப்டாக இருக்கும். இப்போது ரிப்பன் பக்கோடா புளியிற உலகம் எடுத்துகிட்டு உள்பக்கமும் மேல் பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா மாவு பிழியும் போது ஈஸியாக ஒட்டாமல் வரும். ரிப்பன் பக்கோடா புளியிற உலக்கில் எண்ணெய் தடவின பிறகு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் இருந்து இந்த மாதிரி மாவை எடுத்து வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ஒரு ஃப்ரைங் பேனில் ரிப்பன் பக்கோடா பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் எண்ணெயிலையே நேரடியாக இந்த மாதிரி உலக்கா வச்சு எண்ணெய்க்கு பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக வச்சு இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டதும் ஃபஸ்ட் நொறையாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நொறையாக வர்றதை அடங்கினதும் அந்த பக்கம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம திருப்பி போடும்போதே தெரியும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 2 பக்கமும் வெந்ததும் சீவலை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் அதில் வடிகட்டிடும். மீதம் இருக்கிற எல்லா மாவையும் இதே முறையில் ரிப்பன் பக்கோடா பொரிச்சுக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா சீரக பொடி பூண்டு பொடியெலாம் சேர்த்துருக்கிறதுனால அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பூண்டு பொடி இல்லைன்னா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சீவல் காரசாரமாக மொறுமொறுப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.